இப்போ உள்ள ஜெனட்டிக் விஷயங்கள்ல ஜெனட்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாப்பிட்றது வெளியேறுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பம். 80% வெளியில போயிடும். மீது 20% உள்ளேயே நிற்கும். அதான் டெஸ்பாச்சிரம். ஒரு வீடு இருக்கு, நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா உள்ள சாப்பிட்றோம், வெளியேற்றுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த டெஸ்பாச்சிரம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த கழிவுகள் எல்லாம் வெளில போட்டு வச்சிருப்போம். அது மாதிரி பாதி கொண்டு போய் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா உட்காந்து போற டாய்லெட்டு நம்ம என்னைக்கு இந்தியன்லேருந்து வெஸ்டர்னுக்கு போனோமோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 80% தான் வெளியேறும். நீங்க ஆரோக்கியமாகவே இருந்தாலும் மீதி 20% உள்ள இருக்கும். ஏன்னா நீங்க உட்கார ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, மூட்டு வலி பிரச்சனை இருக்கு, வேற வழியே இல்லை, எனக்கு மூட்டியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு வயசாயிடுச்சு, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்தியன் டாய்லெட்ல நீங்கள் உட்காந்து ஸ்டைல் உட்காந்த பிறகுதான் இந்த குடல் மடித்து மடித்து உட்காந்து என்ன பண்ண கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. நம்ம துணி அப்படி புளிவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இந்தியன் டாய்லெட்ல உட்காந்தா மட்டும் தான் புளிஞ்சு உங்க எல்லா டஸ்ட்டும் வெளில போகும். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் வெளில போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உள்ளே போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, மீதி இருக்க இந்த 20% இருக்கு பார்த்தீங்களா, அது கொண்டு போய் நீங்கள் முழுசா கீழே உட்காந்து நீங்கள் வந்து மலம் போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்காது. இது போய்